எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெயமதி காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயன்சஸ். அதாவது ஜெயமதி துணை மருத்துவக் கல்லூரி. அத பத்தி பார்க்க போறோம். இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு? யார் படிக்கலாம்? இங்க ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன விதிமுறைகள்? அது எல்லாமே நான் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல இருந்து மோகனூர் போற வழியில அணியாபுரம் பக்கத்துல இருக்குங்க. நீங்க நாமக்கல் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வந்துக்கலாம். ரொம்ப பக்கமா தான் இருக்கு. ஈஸி ஆக்சஸபிளா நெறைய பஸ்ஸஸும் இருக்கு. அடுத்து இந்த காலேஜ்ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து துணை மருத்துவக் கல்லூரி. அதாவது நீட் வந்து எம்பிபிஎஸ் போகிறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே எனக்கு எம்பிபிஎஸ் போகணும் இல்ல, என்னால எம்பிபிஎஸ் படிக்க முடியல. ஆனா நான் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசையா இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு எம்பிபிஎஸ் இல்லாத மற்ற மெடிக்கல் கோர்சஸ் வந்து பார்க்கறாங்க. அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்துட்டு நம்ம ஜெயலலிதா காலேஜ்ல 5 விதமான கோர்சஸ் இருக்குங்க. பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் அண்ட் தெரபி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அண்ட் தென் பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இந்த 5 கோர்சஸ் இருக்குங்க. இந்த 5 கோர்ஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பிஎஸ்சி மெடிக்கல் அண்ட் தெரபி டெக்னாலஜி. என்னோட பேர் வந்து நாகசெல்வஜாங்க. நான் வந்து பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த காலேஜ்ல வந்து நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பிஎஸ்சி மெடிக்கல் அண்ட் தெரபி டெக்னாலஜி அப்படின்னா என்ன? மெடிக்கல் அண்ட் தெரபி டெக்னாலஜி அப்படின்னா நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்கோம். அங்க வந்து ஏதோ ஒரு டிசீஸ் வருது இல்ல ஏதாவது பண்றோம் அப்படின்னா உடனே வந்து டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்லிப் இருக்கு, இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, போயிட்டு லேப்ல டெஸ்ட் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேப்ல சிலர் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அதுக்காக படிக்கிறதா எம்எல்சி எம்எல்டி. எம்எல்டி அப்படின்றது மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து டிஎம்எல்டியும் இருக்கு, பிஎஸ்சி எம்எல்டியும் இருக்கு. டிஎம்எல்டி அப்படின்றது டிப்ளமா கோர்ஸ், 2 வருஷ கோர்ஸுங்க. நம்ம காலேஜ்ல வந்து பிஎஸ்சி எம்எல்டி கொடுக்குறோம். அதாவது எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அண்டர்ல வரக்கூடிய கோர்ஸ், யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ் பண்ண கோர்ஸ் கீழே தான் வருது. நமக்கு வந்து ப்ராப்பரா ரெக்கக்னைஸ் பண்ணி சர்டிஃபைடு கோர்ஸா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 4 ஆண்டுகள் படிக்கக்கூடிய கோர்ஸ். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தியரிட்டிக்கலா படிப்பீங்க. அந்த லாஸ்ட் இயர் வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் போவீங்க. எப்படி எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க வந்து 4 இயர்ஸ் படிச்சுட்டு 1 இயர் வந்துட்டு ஹவுஸ் சர்ஜன் போறாங்களோ, அந்த மாதிரி இங்க வந்துட்டு 3 இயர்ஸ் படிச்சுட்டு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் போவீங்க. ஓகே, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க என்ன வந்து முடிச்சிருக்கணும், என்ன படிச்சுட்டு இங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க என்ன குரூப் எடுத்திருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி பயாலஜி குரூப்புங்க. அது மேத்ஸ் பயாலஜியா இருக்கலாம், இல்ல பியூர் சயின்ஸா இருக்கலாம். நீங்க 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி குரூப் எடுத்து மினிமம் 55% பாஸ் எடுத்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் நம்ம வந்து நீட் கட் ஆஃப் இதுக்கு வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் கட் ஆஃப்ல அதுக்கு தேவையில்லைங்க. நீட் கட் ஆஃப் இருக்கிறது வந்து மெயினா எம்பிபிஎஸ்க்கு தான். எந்த கோர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க டைரக்டா காலேஜ்ல இருந்து அப்ரோச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாங்க. அந்த எம்எல்டி கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷமும் என்னென்ன சப்ஜெக்ட் படிப்பீங்க அப்படின்னா பேசிக்கா 3 வருஷமா அவங்க 2 சப்ஜெக்ட் வந்து மெயினா படிப்பாங்க. அது என்னன்னா பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் மைக்ரோபயாலஜிங்க. இதுதான் வந்து பேஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு நோயை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்? அது வந்து நமக்கு வந்துட்டு சுவாச கோளாறுல வந்திருக்க நோயா, இல்ல வந்து வயிற்றுல வந்திருக்க நோயா, இல்ல ரத்தத்துல வந்திருக்க நோயா அப்படிங்கறத வந்து நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து பார்ப்போம். சாம்பிள்ஸ் என்ன இருக்கும்? நம்மளுடைய சளி இல்ல ரத்தம் இல்ல யூரின் இந்த மாதிரிகளை எடுத்து அதுல வந்து என்ன மாதிரி கிருமிகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்காக நம்ம படிக்கக்கூடிய படிப்பு தான் இது. செகண்ட் வருஷம்ல படிப்போம்னா 4 சப்ஜெக்ட் படிப்போம். ஹியூமன் பயாலஜி, and then basic chemistry, methodology and then physics. எல்லாரும் பிசிக்ஸா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த பிசிக்ஸ்ல வந்துட்டு நம்ம லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அதை பத்தி டீட்டெயிலா படிப்போம். ஹியூமன் பயாலஜி அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள என்னென்ன நடக்குது. இப்ப நம்ம சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அந்த சாம்பிள் இப்ப பிளட் எடுத்து டெஸ்ட் பண்றோம்னா பிளட் நார்மலா இருந்தா எப்படி இருக்கும் தெரிஞ்சாதானே அதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம பாடிக்குள்ள நார்மலா ஹியூமன் பயாலஜி உடலை பத்தி படிக்கிறது அது. ஓகேங்களா? அது படிப்போம். அடுத்தது வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி. பேசிக்கா கெமிஸ்ட்ரியில வந்துட்டு நம்ம பாடிக்குள்ள நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் இயர்ல படிப்போம். மெத்தடாலஜில என்ன படிப்போம்னா ஒரு லேப்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மெயினா மெத்தடாலஜில வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் எப்படி எழுதணும். ஒரு டெஸ்ட் பண்ணிட்டோம், அதை வந்து ப்ராப்பரா ரிப்போர்ட் நம்ம எழுதி கொடுத்தாலும் அதை வந்து அசஸ் பண்ண முடியும். அந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கும் வந்துட்டு நம்ம மெத்தடாலஜில படிப்போம். ஒரு பேஷண்ட் கிட்ட நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்றப்ப என்னென்ன டீடைல்ஸ் எழுதி வைக்கணும்,
அந்த சாம்பிள நம்ம வந்து ஒரு முடிச்சுட்டு அனுப்புறப்ப எப்படி டீட்டெயிலா குடுக்கணும் அது எல்லாமே அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல எப்படி மெயின்டெயின் பண்ணணும், ஏஜ்ல இருந்து அந்த சாம்பிளோட பேரு என்ன டெஸ்ட் அது எல்லாமே கரெக்டா நம்ம படிக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் இயர். 2வது வருஷம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து 4 பேப்பர் படிப்போம் என்எல்டி பொறுத்த வரைக்கும். திருப்பியும் வந்து பயோகெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி வந்து பேசிக்கா நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அதுல வந்து மெட்டபாலிசம். சோ நம்ம பாடியில வந்துட்டு என்னென்ன நம்ம ஒரு சாப்பிடுறோம் ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த சாப்பாடுல வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி நிறைய சாப்பிடுறோம். அதுல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. அதை நம்ம பாடிக்குள்ள போறதை பத்தி அந்த சாப்பாடை பத்தி அந்த விட்டமின்ஸ் சத்துக்களை பத்தி ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறோம். அந்த சத்துக்கள் நம்ம பாடியில வந்து வெப்பநில இருந்து உறைஞ்சு நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி நம்ம பாடியில மெட்டபலைஸ் ஆகுது, புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி மெட்டபலைஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம பயோகெமிஸ்ட்ரி ஒன்ல படிப்போம். அடுத்து மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜில 4 பிரிவுகள் படிப்போம் செகண்ட் இயர்ல. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் பாக்டீரியாலஜி, ஒரு பாக்டீரியா அப்படின்னா என்ன, அதை பத்தி எப்படி நம்ம வந்து படிக்கணும் அப்படின்ற பேசிக்ஸ் மட்டும் படிப்போம் செகண்ட் இயர்ல. அதுக்கப்புறம் இம்யூனாலஜி. இம்யூனாலஜி அப்படின்றது மொத்தமா எதிர்ப்பு சக்தி பொறுத்ததுங்க. நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருந்தாதான் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி நமக்கு கிடைக்குது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய செல்கள் வந்து என்னங்க, அது நம்ம பாடியில என்ன மாதிரி வேலைகளை பண்ணுது, ஒருத்தருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குன்னா எப்படி இல்லைன்னா எப்படி, அதுக்கப்புறம் அது எப்படி டெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம படிப்போங்க. அடுத்தது பாராசெட்டாலஜி. பாராசெட்டாலஜி அப்படின்னா சின்ன சின்ன புழுக்கள் இந்த மாதிரி இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுல புழு இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அப்புறம் இது நம்ம மலேரியா காஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாராசைட்ஸை பத்தி படிப்போம். அண்ட் என்டமாலஜி. என்டமாலஜில வந்து இன்செக்ட்ஸ் பத்தி படிப்போங்க. இன்செக்ட்ஸ் மெயினா வந்து இதுல நிறைய பூச்சிகள்னாலதான் நிறைய டிசீஸ் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ எந்த பூச்சி எந்த வியாதியை பரப்பும், சோ அந்த வியாதியை பரப்பக்கூடிய பூச்சிகள் எப்படி இருக்கும், அந்த வியாதிகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து மைக்ரோபயாலஜில படிப்போம். அடுத்து என்ன பேப்பர் பாக்குறோம் அப்படின்னா ஹிஸ்டோபேத்தாலஜி அண்ட் சைட்டாலஜி டெக்னிக்ஸ். இதுல வந்து திசுக்கள். சோ இப்ப வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய திசுக்கள் வந்து நார்மலா எப்படி இருக்கும்னு தெரியணும், அந்த கேன்சர் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியணும். அந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் தெரியறதுக்காக நம்ம வந்து ஹிஸ்டோபேத்தாலஜி அண்ட் சைட்டாலஜி இதுல வந்து மொத்தமா செல்கள் ஒரு திசுக்கள் பத்தி படிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளினிக்கல் பேத்தாலஜி அண்ட் ஹெமட்டாலஜி. சோ பேத்தாலஜி அப்படின்னாலே நம்ம பாடிக்குள்ள ஒரு டிசீஸ் நடக்கிறப்ப என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றதான். அது பேர் வந்து ரத்தத்துல வரக்கூடிய வியாதிகளை பத்தி இதுல வந்து படிப்போங்க. இந்த 4 சப்ஜெக்ட் செகண்ட் இயர்ல படிப்போம். அடுத்த தேர்ட் இயர்ல பார்த்தோம்னா 3 பேப்பர் படிப்போங்க. கொலாபரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன். இதுல வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ரத்தம் இல்லை அப்படின்னா நம்ம ரத்த தானம் பண்றோம். அது வந்து அந்த மாதிரி பிளட் பேங்கிங் இதெல்லாம் வேலை பார்க்கணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து படிக்கக்கூடிய பேப்பர் தாங்க அது. அதுக்கப்புறம் ஆர்கான் வந்து மாத்தி நம்ம வைக்கிறோம். அது ஒருத்தருக்கு ஹார்ட் வந்து நம்ம வந்து மாத்தி வைக்கிறோம். அதுக்கப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். இந்த மாதிரி பண்றப்ப அந்த மேட்ச் அப்படி இப்ப ரத்தம் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னாலே நம்ம வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து பிளட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருக்கிறப்ப ஒரு உறுப்பையே நம்ம வந்து தானமா எடுத்து வைக்கிறோம்னா அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். அந்த திரும்பவும் பயோகெமிஸ்ட்ரி அந்த மைக்ரோபயாலஜியோட அட்வான்ஸ்டா படிப்போம். சோ அதுக்கு பயோகெமிஸ்ட்ரியில வந்து நம்ம மாலிகுலர் டெக்னிக்ஸ், பிசிஆர் டயக்னோசிஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த மாதிரி வகையில வந்து படிப்போம். மைக்ரோபயாலஜில பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாலஜி கம்ப்ளீட்டா படிப்போம். பாக்டீரியாலஜினா பாக்டீரியா பத்தி படிக்கிறவங்க, வைராலஜி அப்படின்னா வைரஸஸ் பத்தி ஃபுல்லா படிப்போம். என்னென்ன வைரஸஸ் இருக்கு, அது என்ன வியாதிகளை வந்து பண்ணும், அது எப்படி நம்ம வந்து லேப்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் மைக்காலஜி படிப்போம். மைக்காலஜி அப்படின்னா பூஞ்சை. சோ நிறைய பூஞ்சைகள்னாலதான் வந்துட்டு நம்ம ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த பொதுவே வருது இல்லைங்களா, பொதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஞ்சைனாலதான் வருது. அதை பத்தின படிக்கிறதாங்க மைக்காலஜி. சோ மொத்தமா இது எல்லாமே படிப்போங்க. இது எல்லாமே வந்து நம்ம பிராக்டிக்கல் ஓரியன்டா படிப்போம். மித்த கோர்ஸ் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து தியரி நாலேஜோட சேர்த்து நம்ம பிராக்டிக்கல் நாலேஜ் கொடுப்போம். ஏன்னா இவங்க ஃபுல்லாவே லேப்ல தாங்க வேலை பார்க்க போறாங்க. தியரியா நம்ம வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்குறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு அதை அப்படியே பிராக்டிகல்ஸா பண்ண முடியாது. அதனால பிராக்டிக்கல் ஓரியன்டா நம்ம வந்து பண்றோம். இதுக்கு நம்ம சப்ஜெக்ட்ல என்ன பண்றோம்னா இந்த 3 வருஷம் படிக்கிற டைம்ல அவங்க வந்து நிறைய டைப் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நம்ம அனுப்பணும். அங்க போயிட்டு அவங்க ரியல் டைமா பேஷண்ட்ஸோட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றதுல இருந்து அதை எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்றத அந்த 3 வருஷமா கத்துக்குவாங்க. அண்ட் ஃபைனல்
ஒரு இன்டர்ன்ஷிப்ல அத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா அவங்களுக்கு ஒரு புரிதல் வருங்க. சோ நம்ம படிக்கிறது நம்ம ஃபீல்டு ஒர்க்காவே கத்துக்கிறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும். சரிங்க, இவ்ளோ எல்லாமே இருக்கு. நான் இந்த காலேஜ்ல சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க 12th பாஸ் பண்ணியிருக்கணும். பயாலஜி குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். நீட் ஸ்கோர் இதுக்கு அவசியம் இல்ல அப்படின்றத முன்னாடியே சொல்லுவேன். இந்த காலேஜுக்கு நீங்க நேர்ல வந்தும் பார்க்கலாம். இல்ல ஸ்கிரீன்ல காலேஜோட நம்பர் ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி ஃபர்தரா என்ன டீடைல்ஸ் அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம். சோ எல்லாருமே மெடிசன் படிக்கணும், இல்ல நான் மருத்துவத்துறையில வரணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு இந்த கோர்சஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால எந்த டவுட்னாலும் நீங்க எப்பனாலும் கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.